تظفري لا تجزعي وإلى موائد جود مولاك ارجعي يا نفس إن لم تظفري لا تجزعي وإلى موائد جود مولاك ارجعي. فقد قال الله تعالى في تنزيله الحميد وفي الفرقان المجيد: أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. புகழ் அனைத்து படைத்து வருவாளுக்கு தேக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைக்காக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டினை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் குறிப்பாக இந்த மாமன்றத்திலே வீற்றிருக்கின்ற நம்மவர்களின் மீது அல்லாஹ்வுடைய வற்றாக்கருணை என்றென்றும் குன்றாமல் இன்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணையினால் நம்முடைய மாணவர் செல்வங்கள் தற்பொழுது இந்த விழாவிலே வீற்றிருக்கின்றார்கள். இதற்குரிய எல்லா புகழும் அந்த அல்லாஹ்விற்கு உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹி ஹம்துன் கஸீரன் த்வையிபன் முபாரகன் ஃபீஹ். முதலாவதாக இந்த மஜ்லிஸினை அல்லாஹ்வினுடைய அருள்மறையாம் திருமறையின் வசனத்தை ஓதி துவங்கி வைக்க மின்ஹாஜ் மாடல் ஸ்கூலுடைய யூகேஜி படிக்கின்ற மாணவர் ஹஃபீஸ் அஹ்மத் அவர்கள் பராத் ஓதி துவங்கி வைப்பார்கள். Bismillahirrahmanirrahim. Lubi alaihim waladhdallin. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களும் இவருடைய அறிவாற்றலையும் கல்வித்திறனையும் நினைவாற்றலையும் கல்வி ஞானங்களையும் அறிவின் ஊற்றுகளையும் அல்லாஹ் தஆலா வெண்மேலும் உயர்த்தி நாளை சுவனவதியிலே இவர்களின் பெற்றோர்களோடு சுற்றி திரிய அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நல்வாய்ப்புகளையும் இவர்களுக்கு வழங்க புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய மின்ஹாஜ் குரூப் ஆஃப் இஸ்லாமிக் மாடல் ஸ்கூலுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே, எங்களுடைய மின்ஹாஜ் குரூப் ஆஃப் இஸ்லாமிக் மாடல் ஸ்கூலுடைய டைரக்டர் சார் அவர்களே, எங்கள் பள்ளியினுடைய சார் மௌலானா மௌல்வி உமர் பரமான் மோரின் ஹசரத் அவர்களே, வருகை விழுந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதலில் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை எங்களுக்கு முன்னால் எங்களுடைய மாணவர்கள் நிகழ்த்தி காட்டுகிறார்கள்.
தற்பொழுது நிகழ்த்திய இந்த நிகழ்வில் இந்த மாணவர்களுக்காக அல்லாஹ் இவர்களுடைய இந்த நினைவாற்றலை, இவர்களுடைய கல்வியாற்றலை, இவர்களினுடைய எல்லா விதமான அத்துணை அறிவு ஞானங்களையும் அல்லாஹ் தஆலா அதிகமாக்கி நாளை சுவனத்திலே அவர்களுடைய பெற்றோர்களுடன் இவர்கள் அத்துணை மாணவர்களும் சொல்லி தெரிய அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் புரிவானாக. அவருடைய கல்வி ஞானங்களிலே பரக்கத் செய்தல் புரிவானாக. அடுத்தபடியாக நம்முடைய மின்ஹாஜ் குரூப் ஆஃப் ஸ்கூலுடைய டைரக்டர் சார் ஜனாப் முகமது ஹாரிஸ் அக்ரம் சார் அவர்கள் தற்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வழியா அவங்க தெரிஞ்சிருப்பே வந்துச்சு. அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவி. நமது மின்ஹாஜ் மாடர்ன் ஸ்கூலுடைய பள்ளப்பட்டி கேம்பஸுடைய முதல் பரிசீலனை விழா இன்னைக்கு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி. நம்ம பள்ளப்பட்டியில் ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலை நிர்வகிச்சு கடந்த 3 ஆண்டுகளாக பயணிச்சுட்டு இருக்கோம். பெற்றோர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப மிக உதவிகரமாக அவங்களுடைய பிள்ளைகளை நமது பள்ளியில சேர்த்து இஸ்லாமிய கல்வியை பெறணும், அதே போல உலகத்துறை கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிற மக்சத் நோக்கத்தோட ஸ்கூல்ல வந்து சேர்த்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனது ஒரே ஒரு தலைப்பு என்னன்னா அபவுட் மின்ஹாஜ். மின்ஹாஜுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்காக தான். நேற்றைய தினம் வந்து நமது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் அதே மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் குரான் தொகர்ச்சி நிகழ்ச்சி வச்சிருக்கோம். குரானை என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு ஆலிமை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் துவங்குறாங்க. மாஷா அல்லாஹ். அதே போல இன்றைக்கு யூகேஜிக்கு கிராஜுவேஷன் டே, அதோட சேர்ந்து அவர்களுக்காக வேண்டி பரிசளிப்பு விழா. அவர்கள் இந்த வருடம் முழுவதும் பல விதமான காம்படிஷன்கள் போட்டிகளில் கலந்து அதில் பிரைஸ் வின்னர்ஸுக்கு பரிசளிப்பு விழாக்காக தான் இந்த விழாவுடைய நோக்கமே அதுதான். அதற்காக வேண்டி தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸும் சேர்ந்து நமது பள்ளியிலேயோ இல்லை பள்ளி வளாகத்திலேயோ இல்லை பக்கத்தில் ஒரு பெரிய இடமா பிடிச்சி இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பான முறையில் ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்கான நாட்டத்தை ஏற்படுத்தணும்னு எல்லாரும் துஆ செய்யுங்க. அபவுட் மின்ஹாஜ் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நமது கல்வி நிறுவனம் ஒரு 5 மாவட்டத்துல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இடத்துலயுமே நர்சரி பிரைமரி நம்ம நடத்திட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல பள்ளப்பட்டியில் துவங்கப்பட்டுச்சு. நம்ம இங்க எப்படி துவங்கணும், கேஜி சொல்ல துவங்கணும், எல்கேஜி அண்ட் யூகேஜி தொடங்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியோடு இன்னைக்கு நம்ம எப்படி வந்திருக்கோம், எவ்ரி இயர் ஒரு கிளாஸா இன்க்ரீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடங்கள்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட் இன்ஷா அல்லாஹ் வரும். என்ன நோக்கம் அப்படின்னா அகாடமிக்ஸையும் அதே இஸ்லாமிக் ஸ்டடீஸையும் ஒன்றிணைந்து அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கும். மின்ஹாஜுடைய நோக்கமே அதுதான். பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து ஒரு பரிசளிப்பு விழா தான், கிராஜுவேஷன் டே. அதோடு சேர்ந்து ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் உடைய தான் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் தனித்தனியாக நம்ம யூகேஜிக்கு தனியாக இப்போ நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 11 o'clock எல்கேஜி கிளாஸஸ் பெற்றோர்களுக்கு தனித்தனியாக வர வச்ச நோக்கம் அதுதான் இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பெற்றோர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளி நிறுவனத்துக்கு எப்படி உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து பயணிச்சுட்டு இருக்கோமோ இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடங்களில் அடுத்த கிளாஸுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளுடைய கெப்பாசிட்டி, நீங்க வந்து ஸ்கூல்ல சேர்த்தப்ப எப்படி இருக்காங்க, இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு
பள்ளியோடு ஒரு தொடர்போடு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? இருக்கலாமா? பள்ளியோட ஒரு தொடர்போடு இருக்கும். பள்ளியோட தொடர்போடுனா எப்படி அப்படின்னு கேட்டா, முதலாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க் விஷயத்துல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் விஷயத்துல, இல்ல அவங்களுடைய யூனிஃபார்மேட்ல, அவங்களுடைய ரெகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல, இது மாதிரி என்ன மாற்றங்களை பார்த்தாலும் அது வந்து ஸ்கூல்ல அந்தந்த டீச்சர்ஸோட ஷேர் பண்ணுறோம். அது ரொம்ப அவசியமா இருக்கு. பெற்றோர்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தும். இது கண்டிப்பான முறையில யூகேஜி பேரண்ட்ஸ்க்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்றோம். முதலாவது பள்ளியினுடைய டீச்சர்ஸ்க்கும் பெற்றோர்களுக்கும் அவங்கவுங்க பிள்ளைகளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, எதை அப்சர்வ் பண்றாங்க, எப்படி எல்லா விஷயத்தையும் 2 பேரும் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்களால சரி செய்ய முடியும். பெற்றோர்களாகிய உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. டீச்சர்ஸ் ஸ்கூலுக்கு வரக்கூடிய நேரங்கள்ல அவங்க என்ன செய்வாங்க, உங்களான முயற்சி முழுமையான முறையில் செய்வாங்க. அதை முதல்ல எப்படி நம்ம ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம் ஸ்கூல்ல. எப்படி அப்படின்னா, ஆஃப்டர் 3:30 மேல தாராளமாக அந்த பெற்றோர்கள் அந்த டீச்சர்ஸ் வந்து பேசிக்கலாம். ஏன்னா பள்ளியுடைய காலையில நேரமோ பாட நேரத்திலேயோ வந்தா டீச்சர்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்கிறதுனால ஆஃப்டர் 3:30 வச்சிருக்கோம். இது வரைக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் இது தெரியும். இனிமேல் கூடுதலான முறையில பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் மேல அதிகமா அவங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள், ஒன்னும் அதிகமா இனிமே படிச்சுக்கணும், ஒன்னும் அதிகமா அகாடமிக்ஸ் அவங்க ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா இந்த உறவை கண்டிப்பான முறையில அதிகப்படுத்தணும். அது முதல் கோரிக்கையாக இருந்துச்சு. 2வது கோரிக்கை என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அப்படின்னா, பெற்றோர்கள் அவசியமான முறையில உங்களுடைய பிள்ளைகளை சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாங்க. அது ரொம்ப ஆபத்துலேயே தெரியும். ஸ்கூல் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டா உருவாகணும் அப்படின்னா, இத்தனை மணிக்கு தான் ப்ரேயர் அப்படின்னா அத்தனை மணிக்கு கொண்டு வந்து அவசியம் இருக்கு. பலவிதமான வேலைகள் நமக்கு இருக்கும். ஆனா அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம பழக்கக்கூடாது. சரியான நேரத்துல போகக்கூடாத தன்மை உண்டாகும். ஒரு 5 நிமிஷம் போய்க்கலாம், 10 நிமிஷம் லேட்டா போய்க்கலாம் அப்படிங்கிற தன்மையை அந்த பிள்ளைக்கு உண்டாக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் பிரதிபலிக்கும். இப்ப இல்லை, அவங்க மவுத்து வரைக்கும் எல்லா செயல்பாடுகளும் பிரதிபலிக்கும். ஏன்? நம்ம பிரேயர்ல இருந்து அவங்களுக்கு உண்டான இல்ம தொடங்கி இருக்கோம். பிரேயர்ல இருந்து நிறைய விஷயங்கள். இப்ப இந்த பசங்க எல்லாமே ஒரு 10-15 அஸ்மஹான் சொன்னாங்க. நம்ம முன்னாடியே நம்ம திடீர்னு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, சரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு கிராஜுவேஷன் வச்சிடலாம், வச்சிடலாங்கிறதுனால பிள்ளைகளுக்கு ப்ரோக்ராமுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்க முடியல. ஈவெண்ட்ஸ், அவங்களுடைய ரைம்ஸ், இல்லை காம்படிஷன், டிராமா, கொஸ்டின் ஆன்சர், குவிஸ், இதெல்லாம் இன்ஷால்லா வரக்கூடிய வருடங்களை ஆனுவல் டேல செய்வோம். இதுக்காக வேண்டி சொல்ல வரோம் அப்படின்னா, இதை வந்து பிரேயர்ல படிச்சனால தான் அவங்க என்ன செய்யறாங்க சொல்லலாம். இப்போ பிரேயர்ல நிறைய விஷயங்கள் படிக்கிறாங்க. ஸ்கூலுடைய கேம்பஸ் ஸ்கூல்ல வந்ததுல இருந்து அவங்க ஸ்கூல்ல இருந்து வெளியே போகிறது வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க நடக்கிறது, மேலே படியில் ஏறப்போ வரும், படியில் இறங்குறப்ப சொல்லுது, அப்புறம் சந்தர்ப்ப உருவாங்க, அப்புறம் கிளாஸ் ரூம்ஸ்ல, அப்புறம் அவங்க அகாடமிக்ஸ் ரீதியா, இஸ்லாமிக் ஸ்டடிஸ் ரீதியா, அவங்க ஒழுங்கு ரீதியா எல்லா விஷயங்களும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். உள்ள வந்ததுலேருந்து வெளியே போற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச அளவு சொல்லிட்டு இருக்கோம். வரக்கூடிய காலங்கள்லயும் அது அதிகமான முறையில ஒன்றும் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸாரு அல்ஹம்துலில்லாஹ் அதை ஒன்றும் அதிகப்படுத்தி கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால பெற்றோர்கள் கண்டிப்பான முறையில சரியான, இப்போ 9 மணி அப்படின்னா 8:55 வந்து பிள்ளைங்க ஸ்கூல்ல விடலாதான். அவசியம் அதை கடைப்பிடிங்க. முடிந்த அளவுக்கு தாய்மார்களுக்கு முழுமையான முறையில ஒத்துழைப்பு கொடுங்க. சீக்கிரமா அந்த பிள்ளைகளை எதிர்த்து அதுக்குண்டான வேலைகளை ரெடியாக்கி அனுப்பி வைக்கும். இன்ஷா அல்லாஹ் எவ்வளவுக்கு எவ்வளவு கரெக்டான டைமுக்கு பிள்ளைகள் உள்ள வராங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கிளாஸ் ரூம்ஸ்ல ரிலாக்ஸா இருப்பாங்க. கரெக்டா ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டா அடுத்த கிளாஸஸ் அவங்களுக்கு ரிலாக்ஸ் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பெற்றோர்கள் அனுப்புற அவசரத்துல காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்காம அனுப்பிட வேண்டாம். அவசியம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்பணும். இன்ஷா அல்லாஹ் அது மேலிட்டேட் விஷயம். இது 2வது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடிய சில அவங்க சிறு பிள்ளைகளா இருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய போன் பார்க்கறது, அதிகமா டிவி பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்துல இருந்துச்சுன்னா
அதை கண்டிப்பான முறையில அந்த டீச்சர்ஸ்கிட்ட சொல்லி அதை எப்படி அதுல அடிக்ஷன் ஆகாம எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கவலைப்பட்டாதான் ஸ்கூல்ல இருந்து அதுக்குண்டான உதவிகள் செஞ்சு மாற்ற முடியும். ஏன்னா ஸ்கூல் அப்படின்னா ஒரு பிள்ளைக்கு எல்லாத்தையும் படிக்கிறது. சரிங்களா? மின்ஹாஜுடைய மக்சத்துல ஒண்ணு நோக்கத்துல வெறும் புக்ஸை டீச் பண்றது மட்டும் கிடையாது, நல்ல அஹ்லாக் டீச் பண்ணுறது. வரக்கூடிய வருஷங்களை பார்ப்பீங்க, அஹ்லாக் டே அப்படின்னு ஒரு வருஷம் ஒரு 15-20 அஹ்லாக்குடைய டாபிக்கை கொடுத்து ஒரு வாரம் ஃபுல்லா அதுக்கு ஒரு ட்ரைனிங். அதாவது இப்போ ஒரு அஹ்லாக்ல நிறைய விஷயம், மற்றவங்களை பத்தி என்ன செய்யக்கூடாது, புறம் பேசக்கூடாது, மற்றவங்களை மனசு மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி நிறைய அகலாக்குள்ள டாபிக்ஸ்ல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான் அவங்களோட பிள்ளைகளை, ஏன்னா உண்மையா பிள்ளைகள் பெற்றோர்கள் தான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் நடந்துக்குவாங்க. இப்ப என்ன செய்யணும், அவசியம் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை சரியான அகலாக்கோட உண்டாக்குறதுல பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அந்த ஸ்கூல்ல தெரிவிச்சீங்கன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுக்குண்டான முழு ஒத்துழைப்பை கொடுத்த விஷயம் அந்த பிள்ளைகள் மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிள்ளைகள் இப்ப யூடியூப் தான் படிக்கிறாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இன்ஷால்லா காலாகாலத்துக்கு அவங்களோட உள்ளத்துல இருக்கும், அது ஒரு பழக்க வழக்கமாக மாறும் விஷயம். சரிங்களா? அதனால இந்த அவசியம் கடைப்பிடிங்க இன்ஷால்லா. பாருங்க, மின்ஹாஜ் அல்ஹம்துலில்லாஹ் 5 மாவட்டத்துல நடக்குதுன்னு சொன்னேன். எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்சரி பிரைமரியில தான் நடக்குது. ஒவ்வொரு கேம்பஸ்லயும் அல்ஹம்துலில்லாஹ் கணிசமான ஸ்ட்ரென்த் இருக்காங்க. பிரின்சிபல்ஸ் இருக்காங்க, ஆலிமா இருக்காங்க, ஆலிம்கள் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸ், அங்க பணி செய்யக்கூடிய டீச்சர்ஸா இருந்தாங்க, பிரின்சிபல்ஸா இருந்தாங்க, ஏஓஸா இருந்தாங்க, ஒரு 40-45 பேர் இருக்காங்க. சிலர்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த உலக கல்வியை முழுமையான முறையில கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மின்ஹாஜ் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு என்ன தேவை, ஸ்கூலுக்கு வந்து பெற்றோர்கள் முழுமையான முறையில ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்தா பிள்ளைகளை அழகான முறையில உருவாக்கி பாருங்க. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு காம்படேட்டிவான உலகம், எல்லா இடத்துலயும் போட்டி, எக்ஸாம்ஸ். இப்போ நம்ம ஒரு அடுத்த நல்ல ஒரு ஹையர் டிகிரி படிக்க வைக்கணும் அப்படின்னாலே பெரிய எக்ஸாம்ஸ் எடுத்து பாஸ் பண்ணிட்டு உள்ள சூழ்நிலை இருக்கு, எல்லா இடங்களும் இருக்கு. அதனால நம்ம என்ன செஞ்சோம், நம்ம ஸ்டேட் போர்டு பர்மிஷனுக்கு ஸ்கூல் மூவ் பண்ணியிருந்தாலுமே அகாடமிக்ஸ் சிபிஎஸ்சியா வச்சிருக்கோம். மெட்ரிகுலேஷன் வச்சிருக்கலாம், சமச்சீர் கல்வி வச்சிருக்கலாம். ஏன் அகாடமிக் சிபிஎஸ்சி வச்சிருக்கோம், அந்த பையன் சின்ன வயசுல இருந்து சிபிஎஸ்சியோட போர்ஷன் படிச்சு வந்துட்டாங்க, அந்த மாணவர் அந்த மாணவி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபியூச்சர்ல என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் இதோட சிலபஸ் தான் ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றாங்க. என்சிஆர்டியோட சிபிஎஸ்சி சிலபஸ்ல இருந்தால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீட், ஜேஇ எல்லாத்துக்குமே எதிர்த்து இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சிபிஎஸ்சி கொஸ்டின்ஸ். அப்போ இப்போதுமே அவங்க அதுல என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த இதுக்குண்டான எக்ஸாமினேஷன்ஸ் போறதுக்கு ஹையர் செகண்டரி போறப்ப ஈஸியா இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சிபிஎஸ்சி போர்ஷனை வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம். நோக்கம் என்ன, பிள்ளைகள் இந்த அகாடமிக் கல்வியில அழகான முறையில நல்ல திறமையான பிள்ளைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா அதான் உண்மை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பான முறையில சிபிஎஸ்சி போர்ஷன் படிக்கிற பிள்ளைகள் தான் நிறைய எக்ஸாமினேஷன்ஸை கிளியர் பண்ணுது. மற்ற படிக்கிற பிள்ளைகளும் அதெல்லாம் கிளியர் பண்றாங்க. ஆனா அதிகமான முயற்சிகள் செய்து கிளியர் பண்ண வேண்டியது. ஆனா சிபிஎஸ்சி படிக்கிற பிள்ளைங்க ஆரம்பத்துல இருந்தே படிச்சு வரனால என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஹார்ட்னஸ் தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுடைய மின்ஹாஜ் ரிசர்ச் டீம் ஆரம்பத்துல இருந்து நம்ம எங்க கேம்பஸ் ஆரம்பிச்சாலும் சரி, அது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்தாலும் சரி, அது என்ன போர்வா இருந்தாலும் சரி, ஆனா அகாடமிக்ஸ் உள்ள என்னவா இருக்கும், சிபிஎஸ்சியா இருக்கும், என்சிஆர்டி பேஸ்டா இருக்கணும். அதனாலதான் நம்ம குறைஞ்ச ஃபீஸ், கம்மியான அஃபோர்டபுளான ஃபீஸ்லயும் சிபிஎஸ்சி சிலபஸ் கொடுக்கணுங்கிறதால கொடுக்கணும். இப்ப பாருங்க, இந்த கிராஜுவேஷனோட நோக்கம் என்ன, இந்த பிள்ளைகள் எம்ஏ கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் உடைய லெவல் 1 ஃபவுண்டேஷன் வந்து எல்கேஜி பிள்ளைகள் படிப்பாங்க. லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணி அந்த கிராஜுவேஷனை வாங்குறதுக்காக பிள்ளைகள் வெயிட் பண்றாங்க.
அதாவது நர்சரிங்கிற லெவலை கம்ப்ளீட் பண்றாங்க, யூகேஜியை கம்ப்ளீட் பண்றாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண பிரைமரி லெவலில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்க ஆரம்பத்துல இருந்தே படிக்கிறப்பயே சிறு வயசுலயே அந்த சிலபஸ்ல படிச்சுறாங்க, சிபிஎஸ்சி சிலபஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்து அவங்க போய் என்ன போர்டுல படிச்சாலும் சரி, இல்ல அடுத்து அவங்க எந்த துறையில போனாலும் அவங்களுக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறதும் ஈஸியா இருக்கும். மற்ற புத்தகங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எதுக்காக வேண்டி இவ்வளவு தூரம் இதை சொல்லுறோம்? தண்ணி குடிச்சாச்சா எல்லாம் கவனிக்கலாமா? அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? அதான் விஷயம். அதனாலதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சிபிஎஸ்சி போர்ஷனை என்ன செஞ்சிருக்கோம், உள்ள கொண்டு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம், என்சிஆர்டி பேஸ்ட் சிலபஸ் பண்ணியிருக்கோம். எதற்காக வேண்டி சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் அவசியமான முறையில கண்டிப்பா பெற்றோர்கள் நம்ம பள்ளியில் உள்ள நிறுவனத்துக்கு அவசியமா நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா பிள்ளைகளை நம்ம எதிர்பார்க்கறத உருவாக்க முடியும். நம்ம எதிர்பார்க்கறது என்ன? உலக கல்வியோட பிள்ளைகள் இருப்பாங்க. தலகா 26 பிள்ளைங்க குரானை தொடங்குறாங்க, குரானோடு இணைஞ்சு இருப்பாங்க. உலகத்துல நோக்கம் என்ன? உலகத்துல நோக்கம் என்ன? பெரிய பணம் சம்பாதிக்கிறதா இல்ல பெருசா வீடு கட்டுறதா அப்படின்னு கேட்டா இல்ல, குரானோட இணைஞ்சு இருக்கிறது தான். அல்லாஹுடைய வார்த்தைய, அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுதான் உலகத்துடைய நோக்கமா இருக்கு. அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மின்ஹாஜா ஆரம்பிச்சிருக்கோம். முழுமையான முறையில மின்ஹாஜ் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே அதுதான். எதற்காக வேண்டி அப்படின்னா குரானோட பிள்ளைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது. அதனாலதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்க உள்ள முழுமையான முறையில இஸ்லாமிக் ஸ்டடீஸை கொண்டு வந்திருக்கோம். இஸ்லாமிக் ஸ்டடீஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் அவங்க இஸ்லாமிக் ஸ்டடீஸ் எல்கேஜி யூகேஜில பேசிக்கான விஷயங்களை படிச்சிருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் அவசியமான முறையில நீங்க பார்ப்பீங்க நசீஹா அப்படின்னு ஒரு சிலபஸும் படிப்பாங்க. இந்த சிலபஸ் பேஸ்டு எங்க அப்படின்னா இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டன்ல இருக்குது. நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இங்க நார்த்ல இருக்கக்கூடிய ஒரு உலமாக்கள் டீமை கான்டாக்ட் பண்ணி அங்க இருந்து இந்த சிலபஸ் அவ்வளோ வச்சுருக்கோம். இந்த சிலபஸ் மாஷா அல்லாஹ் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுல அகீதா இருக்கும், அதுல தாரீக் இருக்கும், அதுல நிறைய விஷயங்கள் ஒரு 8 இஸ்லாமிக் டாபிக்ஸை அந்த சிலபஸ் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th அந்த சிலபஸை படிச்சாங்கன்னா ஒரு மினி ஆலிமாக உருவாயிருவாங்க. அக்கீதால எந்த குழப்பமும் இருக்காது. அந்த மாதிரி உள்ள சிலபஸ் மாஷா. அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, நம்மளுடைய எல்லா மின்ஹாஜ் கேம்பஸ்ல உள்ள பிள்ளைகளுக்காக வேண்டியும் அதை அஃபோர்டபுளாக உள்ள கொண்டு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதோட ஃபீஸ் அதிகம் தான், இருந்தாலும் பிள்ளைகளுடைய இல்மு அதிகமாகும். அதை கொண்டு நிச்சயமான முறையில் நடத்தக்கூடிய டீச்சர்ஸை பொறுத்து தக்குவா உண்டாகும். இன்ஷா அல்லாஹ் அவ்வளோ அருமையாக படிப்பாங்க. மதரசாக்களில் படிக்க வேண்டிய சிலபஸை ஸ்கூல் பிள்ளைகளுக்காக வேண்டி அவங்க சுருக்கி அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு இஸ்லாமிக் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மின்ஹாஜுங்கிறத ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிஞ்சுங்கிறதுக்காக சொல்கிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் ஸ்கூல்லேருந்து ரெகுலர் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகள் இஸ்லாமிக் ஸ்டடீஸில் எதை தெரிஞ்சுக்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகள் அகாடமிக்ஸில் எதை தெரிஞ்சுக்கிறாங்க. தினந்தோறும் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்தாலே தெரியும். எல்லாரும் ரிமார்க்ஸ் பார்ப்பீங்க. பிள்ளைகள் எது படிக்கல, ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல, இந்த பையன் ஹோம்ஒர்க் பண்ணல, இந்த பையன் யூனிஃபார்ம் சரியா ப்ராப்பராக போட்டு வரல, இந்த பையன் டைமிங் சரியா வரல, இவன் எக்ஸாம் சரியா எழுதல. எதனால போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிமார்க்ஸ் லிஸ்ட்லேருந்து நம்ம பிள்ளைகளை நம்ம எடுக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்யணுங்கிறதுக்காக தான் என்ன செய்யறோம், அதை போஸ்ட் பண்றோம். ஆனா சில பெற்றோர்கள் அதில் கவனம் செலுத்துறதே இல்லை. நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா தான் உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமான முறையில கரெக்டா மற்ற பிள்ளைகள் மாதிரியும் எல்லா விஷயங்களும் நிறைவேற்றிட்டா, இப்பவே அவனுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா காலம் ஃபுல்லா அதை என்ன செஞ்சிருவோம், அழகான முறையில நேரமாக இருந்தாலும், ஹோம்ஒர்க்காக இருந்தாலும், எக்ஸாமுக்கு படிக்கிறதாக இருந்தாலும், ஸ்கூலுடைய எந்த விஷயங்கள் நிறைவேற்றுறா இருந்தாலும் அழகான முறையில் என்ன செய்வான். எல்லா இடங்கள்லையுமே அவன் இப்போ பயில்றது தான் அவனுடைய வயசு பையனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தொழில்துறை செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும், ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அதை என்ன செய்வான், அவருடைய பழக்கம் வரும் கண்டிப்பான முறையில். அதனால தான் ஸ்கூல் கண்டிப்பாக ஸ்கூல் மேனர்ஸ் என்ன செய்வோம் அவசியம் சொல்லிக் கொடுக்குறங்கிறதுக்காக தான் ஸ்கூல். பெற்றோர்கள் அதுக்கு முழுமையான முறையில் என்ன செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது ஆக தேவையாக இருக்கு. அப்படி செஞ்சீங்கன்னா தான்
பிள்ளைகளை அழகான முறையில் என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். எப்படி உருவாக்க முடியும்? நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரி தான், உலகத்துடைய வெற்றி கூட நமக்கு உருவாக்க முடியும். இந்த உலகத்திலையும் தாராளமாக சர்வே பண்ணலாம், ஆகிரத்திலையும் தாராளமாக சர்வே பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அதான் எதுக்காக வேண்டி ஒன்று இஸ்லாமிக் ஸ்டடீஸை நாங்கள் முழுமையான முறையில் கொடுக்குறோம், அதுக்கு ஈக்குவலாக அகாடமிக்ஸை முழுமையான முறை கொடுக்கணும்னு முயற்சி செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி இந்த எம்ஏ கிட்ஸுங்கிற சிலபஸ் கம்யூனிகேஷன் பேஸ்ட் சிலபஸ் இன்ஷா அல்லாஹ். இதை பற்றி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விளக்கம் இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் பேஸ்டு சிலபஸ் இன்ஷா அல்லாஹ். இது படிக்கிறது மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, கம்யூனிகேஷனில் பிள்ளைகள் ஸ்ட்ராங் ஆகும். என்ன கம்யூனிகேஷன்? இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங் ஆகும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் என்ன இருக்குங்க? இங்கிலீஷ் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் தான். ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு பையனுக்கோ ஒரு பிள்ளைக்கோ தெரிஞ்சால் தாராளமாக என்ன செஞ்சிடலாம், எல்லா இடத்துலையும் சர்வே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் அவங்க சர்வே பண்ணிடலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால், பயப்படாமல் இங்கிலீஷில் இருந்தால் எல்லா இடத்துலையும் சர்வே பண்ணிடலாம். எந்த எக்ஸாமினேஷன்லையும் அவங்களுடைய ஓன் இன்டர்பிரேஷன் மூலிமா கிளியர் பண்ண முடியும் சார். இதான் விஷயம். அதுக்காக வேண்டி தான் பிள்ளைகளை உருவாக்கணும்னு இந்த சிலபஸ்லாம் கொண்டு வந்து அதை வச்சுருக்கோம். அது என்ன சிலபஸ் படிக்கிறாங்க பிள்ளைகள், அது எங்கே இருந்து வருது, அதோட ஆர்ஜின் என்ன, அது மூலிமா ரிசல்ட் என்னங்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு முக்கியத்துவம் நம்மளால் கொடுக்க முடியும். அப்போ தான் நம்ம ஹோம்ஒர்க்கை சரியான முறையில் நிறைவேற்ற முடியும். அப்போ தான் டீச்சர்ஸ் சொல்கிற விஷயங்களை நாங்கள் செஞ்சு அனுப்ப முடியும் சார். அதனால தான் சொல்லப்படுது. அப்போது இந்த சிலபஸ் அவங்க படிக்கிறது மூலயமா என்ன ஆகும், கண்டிப்பான முறையில் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த சிலபஸ் இதோட முடிஞ்சா இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அவங்களுக்கு என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸை படிக்க போகிறாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் அதோடு சேர்ந்து அவங்க இந்த லெவல் 1 கண்டினியூஷனாக லெவல் 2 படிப்பாங்க. அதில் என்ன இருக்கும், ஒன்லி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் சிலபஸ் மட்டும்தான் இருக்கும். அது நாட் ஃபார் எக்ஸாம், ஜஸ்ட் ஃபார் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன், அதுக்காக மட்டும்தான் இருக்கும். சரியா? இதுதான் இந்த சிலபஸுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்மளுடைய எல்லா கேம்பஸ்லையுமே இந்த சிலபஸை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். இதுதான். இதனால் பெற்றோர்கள் என்ன செய்யணும், ஸ்கூலில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, என்ன நடத்துகிறாங்க, எதுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, எப்படி இவங்க போய் கொண்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் எதுக்கு கொடுக்குறாங்க, காம்படிஷனில் எல்லா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸில் காம்படிஷன் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸில் 15 பிள்ளைகள் இருக்குது அப்படின்னா அதில் 5 பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை தயார் செய்கிறாங்க அந்த காம்படிஷன். ஸ்கூல்லேயே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், இருந்தாலும் வீட்லேயும் ட்ரைனிங் கொடுத்தா தாராளமாக அந்த பிள்ளைகள் ப்ரைஸ் வாங்க. அதுதான மோட்டிவேஷன் அந்த பிள்ளைகளுக்கு. ஆனால் மீதி 10 பேரண்ட்ஸ் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, கண்டுக்கிறது. தாய்மார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஆர்வம் ஊட்டினாதான் பிள்ளைகள் எல்லா விஷயத்துலையும் ஆர்வமாக கலந்து கொள்வாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஃபேர்னஸ் இருக்காது, அப்போ தான் அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது, அப்போ தான் எல்லா இடத்துலையும் போய் அவங்க தாராளமாக ஃபேஸ் பண்ண முடியும். இந்த கேஜிஸ், இந்த நர்சரி லெவலில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க எத்தனை வயசானாலும் சர்வே பண்ண முடியும், தைரியமாக பேச முடியும், எல்லா இடத்துலையும் காம்படிஷனில் கலந்துக்க முடியும், ஒருத்தவங்கள்ட்ட போல்டாக இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு தான் காம்படிஷன்ஸ் நம்ம வைக்கிறோம். காம்படிஷன் நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம போட்டி வச்சு தேர்ந்தெடுத்து பிரைஸ் கொடுக்கணுங்கிறதா 2வது. காம்படிஷன் நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டகிரேஷன் ஸ்கில் உண்டாகணுங்கிறதுக்காக தான். சரிங்களா? இதுக்காக தான் காம்படிஷன் வைக்கிறோம். அப்போ என்ன செய்யணும், எங்களுக்கே டஃப்பாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய மணப்பாறை கேம்பஸில் மின்ஹாஜில் நாங்கள் ஒரு கிளாஸில் 30 பேர்த்துல ஒரு காம்படிஷன் வைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸே எங்களுக்கு 4 பேர் 5 பேர் வருவாங்க. அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவங்க பெற்றோர்கள் ஆர்வம் ஊற்றி இதை தயார் செஞ்சு அனுப்புவாங்க. இப்போ வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மணப்பாறையில் இருக்கு, லிஸ்ட் எனக்கு அனுப்பியிருக்காங்க, நான் பார்க்குறேன். ஒரு கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 4 பிள்ளைகள் இருக்காங்க, கொடுத்துதான் ஆகும். எதுக்கு சொல்ல வரேன், நம்மளுடைய பிள்ளைகளையும் அது மாதிரி நம்ம தயார் செய்யறதுக்கு பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அவசியமாக இருக்கு. நீங்க ஸ்கூலோடு இணைஞ்சு பயணிச்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகள் ரொம்ப அழகா உருவாயிடுவாங்க. ஏன்னா சமுதாயத்துக்கு தேவை தானே, ரொம்ப பெரிய ஆக தேவை என்ன, குர்ஆனோட ஒன்று இருக்கணும், குர்ஆனோட எளிமை இருக்கணும், குர்ஆனோட தக்வா உண்டாகணும், அதிகமான முறையில் அகலாக்குடைய தன்மை உண்டாகும். இப்படி இருந்துட்டா அவங்க எந்த துறையில போனாலும் சரி, ஏன் அவங்க இருந்தோ அவங்க ஐஏஎஸ் ஆனாலும் கலெக்டர் ஆனாலும் இல்லை ஒரு பெரிய கம்பெனியில ஹெச்ஆராக இருந்தாலும் இல்லை மிகப்பெரிய ஆலிமாகனாலும் நிச்சயமாக சமுதாயத்தினுடைய சிந்தனையோடு இருப்பாங்க, குர்ஆனுடைய இல்மோடு இருப்பாங்க. அதை ஈஸியாக எல்லா இடத்துலையும்
மற்றவங்களுக்கு தாவத் கொடுக்கக்கூடியவங்களா மாறுவாங்க. மின்ஹாஜுடைய நோக்கமே தான் உலகத்துல சர்வே பண்ற அளவுக்கு அவங்களுக்கு முழுமையான முறையில இல்மையும் பக்குவாவை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளப்பட்டி கேம்பஸ்ங்கிறது ரொம்ப பேசிக்கான துவக்கமான காலகட்டத்தில் தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல தான் வலுவடையும். அது பெற்றோர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கிற பட்சத்துல தான் இதை நாங்கள் மென்மேலும் உயர்த்தி கொண்டு போறதுக்கு உண்டான வழிகளை அதுக்கு எங்களுக்கு அதுக்கு உண்டான பாதையை காட்டும். இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அது உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றே விஷயம் தான், முழுமையான ஒத்துழைப்பு. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஸ்கூலுக்கு இல்லை நீங்க இப்படி செய்யறது இல்லை, இல்லைங்க இது செய்யுங்க, இப்படி செய்யுங்கிற அழகான முறையில நீங்க எதிர்த்து வச்சீங்கனாலும் நாங்கள் அதுக்கு உங்களோட முழுமையான முறையில் ஒத்துழைச்சு வழிநடத்துறதுக்கு தயாராக இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு தடவை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இது வரைக்கும் செஞ்சிருப்பாங்க, இனிமேலும் செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ். வாட்ஸ்அப் குரூப்ல ஃபீட்பேக் அனுப்புவாங்க, அதுல உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நம்ம என்ன செய்யறோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அதை சொல்லும் பட்சத்துல நம்ம என்ன செய்வோம், அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வேண்டிய முயற்சி செய்வோம். இதுதான் நம்ம ஒன்று சேர்ந்து இணைஞ்சு வழி நடத்தினாதான் வெற்றி நிச்சயமாக முறையில கிடைக்குங்கிறதுக்காக தான் இதை நம்ம மறுபடியும் வலியுறுத்திட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்லப்படுது, பிள்ளைகளை சரியான முறையில டைமுக்கு கொண்டு வந்து விடுங்க. பள்ளப்பட்டி கேம்பஸ்ல நான் பார்த்தது வரைக்கும் எல்லாரும் ஒரு நம்ம என்ன 70 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுல 30 ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டா தான் வராங்க. 8:55 கொண்டு வரக்கூடியவங்க 9:05, 9:10, 9:30 வந்து விடுறாங்க. இப்படி நீங்க பழகிட்ட பிள்ளைகளை ரொம்ப 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 கஷ்டம் இருக்கு. நிச்சயமா சொல்றேன், டைமிங் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா எந்த விஷயமே அந்த பிள்ளைகளுக்கு சரி வராது. எல்லா விஷயத்திலையும் அசால்ட்டோட தன்மை வந்துடும், பொழுதுடைய தன்மை வந்துடும். சரிங்களா? அதனால ஸ்கூல்ல இருந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்க அவசியமான முறையில முழுமையான முறையில ஒத்துழைப்பு கொடுங்க. மின்ஹாஜுடைய நோக்கம் ஒன்றுதான், உலகத்துடைய கல்வியை முழுமையான முறையில பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதை இந்த உலகத்திலையும் பின்பற்ற வைக்கணும். நாளைக்கு ஆகிரத்திலையும் அதுக்குண்டான அவங்களுக்கு பாதைகளா அவங்களுக்கு நிச்சயமான அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வேலைகளை செஞ்சு விடுறோம். இன்ஷா அல்லாஹ். அதனால பெற்றோர்கள் என்ன செய்யுங்க, ஃபீஸுடைய விஷயங்கள்ல சரியான நேரங்கள்ல ஃபீஸ் செலுத்துங்க. அதே மாதிரி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு விடுற விஷயத்துல சரியான நேரத்துல விடுங்க. ஸ்கூல்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆக்டிவிட்டிஸ், கார்பரேஷன், எக்ஸாம், இது மாதிரி எல்லா விஷயங்களும் முழு ஆர்வத்தோடு இன்வால்மெண்டோடையும் நீங்க பிள்ளைகளை உருவாக்குறீங்கன்னா நிச்சயமா அந்த பிள்ளை என்ன செய்வாங்க அப்படின்னா அழகான முறையில உருவாகி வருவான். இங்க இல்ல அந்த பையன் மிகப்பெரிய ஃபியூச்சர்ல ஒரு ஆலிமானாலோ ஒரு ஹாஃபில் ஆனாலோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனலா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங், ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போனாலோ குர்ஆனையும் நம்ம தெளிவான முறையில ஹதீஸையும் கொடுத்துட்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தரீகாவை ஒழுங்கான முறையில் நம்ம கொடுத்துட்டாலே பாதைய, நிச்சயமா அந்த பிள்ளை என்ன செய்வான், எங்கேயும் தடுமாற மாட்டான். கவர்மெண்ட் வேலைக்கு போனா கூட லஞ்சம் வாங்க நேர்மையா ரொம்ப நினைப்பான். அப்போ இப்பையில இருந்து நம்ம உயர்தரமான நோக்கத்தோட செயல்படும். அதனால இப்ப எல்கேஜி பிள்ளைக்கு எப்படி சொல்ல முடியும், சொல்லி கொடுத்தாதான் வரும். எல்கேஜி பிள்ளைக்கு யூகேஜி பிள்ளைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோட பிள்ளைகள் அப் டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் நம்ம இந்த விஷயங்களை அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க எந்த காலத்திலையும் தடுமாற மாட்டாங்க, அகலாக்ல தடுமாற மாட்டாங்க, நல்ல அக்கீதால தடுமாற மாட்டாங்க, எங்க போனாலும் தொழில் விட மாட்டாங்க, எங்க போனாலும் புறான ஓரளவு தன்மையோட இருப்பாங்க, எந்த இடத்துலயும் சுண்ணத்தை கடைபிடிப்பாங்க. என்ன நோக்கம், எப்படி சின்ன வயசுல சொல்லிக் கொடுக்கணும், உள்ள ஆழமா பதிய வைக்கணும். அதுக்குதான் இஸ்லாமிக் ஸ்கூல். இஸ்லாமிக் ஸ்கூல் நோக்கம் என்ன, நிறைய இஸ்லாமிக் ஸ்கூல் நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம ஏன் ஆரம்பிச்சிருக்கோம், நோக்கம் தான் தெளிவா சொல்லிக் கொடுக்கணும், முழுமையா சொல்லிக் கொடுக்கணும், தீனியும் துனியாவையும் முழுசா சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பிள்ளைங்க இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல 20 பிள்ளைங்க 20 பேரும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஸ்கூல்ல வேரியேஷன்ஸ் இருக்காது. பாருங்க, மற்ற எல்லா கேம்பஸ்லயும் நம்ம ஸ்கூல்ல கம்மியா பிக்கப் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், சில பிள்ளைகள் அதிகமா டக்குன்னு பிக்கப் பண்ணிக்குவோம் அகாடமிக்ஸ்ல, இஸ்லாமிக் ரிசர்ச். சில பிள்ளைகள் கொஞ்சம் மிடில் லெவல்ல இருப்பாங்க, சில பிள்ளைகள் லோவா இருப்பாங்க. இப்போ அவங்களுக்காக வேண்டிய ரிசர்ச் சென்ஷன் சொல்லி ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி
காலையிலையோ அவங்களுக்கு தனி எக்ஸாம், அவங்களுக்கு தனி கொஸ்டின் பேப்பர். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு மூணு பீரியட்ஸ் தனியாக இருக்கும். 3 பீரியட் அவங்களுக்கு தனி டைம் டேபிளே போட்டு அது பலபடியில் இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. எதுக்காக வேலை செய்யறோம்? எல்லாமே இதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் செய்யறோம். எதுக்கு இவ்வளவு வேலை செய்யறோம் அப்படின்னா, அந்த பிள்ளைகள் எல்லோரும் ஒரே லெவல்ல வந்துடணும். எல்லோரும் ஒரே லெவல்ல வரணும். ஒரே லெவல்ல வரணும். எக்கனாமிக்ஸ் இருந்தாலும் ஒரே லெவல்ல வரணும். அதுக்கு ஒன்னும் எப்படி ஈஸியா பிள்ளைகள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும் ரிசர்ச் பண்ணுங்க. நமக்கு இங்க பெரிய சேலஞ்சே பள்ளிப்படி கேம்பஸ்ல ஸ்டாஃப் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்டாஃப் தான் பெரிய சேலஞ்சா. நிரந்தரமான ஸ்டாஃப் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நிரந்தரமா கிடைச்சாலும் அவங்களால ரொம்ப நாளுக்கு சர்வே பண்ண முடியும். என்ன வரக்கூடிய காலங்களில் விஷயம் நம்ம என்ன செய்ய போறோம்? ஓப்பனா சொல்ல போனா பெற்றோர்கள் இடத்துல எல்லா விஷயங்களையும் ஓப்பனா சொல்லுவதற்காக சொல்றாங்க. நீங்களா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு தொடர்புல இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஸ்கூல் ஆரோக்கியமா இருந்தாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த வரக்கூடிய காலங்களில் விஷயம் பரவாயில்ல, வெளியூர்ல இருந்து எடுத்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிரந்தரமா இருக்கணுங்கிறதுக்காக முடிவு செய்யணும். வெளியூர்ல இருந்து எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நிரந்தரமா இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம 1 வருஷம் ட்ரைனிங் கொடுக்கணும் ஆசிரியர்களுக்கு. பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி அதட்டணும், எப்படி அடிக்கணும், சில இடங்கள் அடிக்கக்கூடாது, அந்த பெற்றோர்களோட எப்படி கம்யூனிகேஷன்ல இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கேஸ் ஸ்டடியோ ஒவ்வொரு டீச்சர்ஸும் தெரிஞ்சுக்கணும். இந்த கிளாஸ்ல 20 பேர் இருக்காங்கன்னா அந்த டீச்சர் 20 பேருடைய கேஸ் ஸ்டடி தெரியணும். அந்த பிள்ளை எப்படி இருக்கான், அந்த பேக்ரவுண்ட் என்ன, அவன் எப்படி படிப்பாப்ல, எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எல்லாமே அந்த டீச்சர்ஸ் தெரியணும். இப்ப நம்ம 1 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறோம், அந்த டீச்சர் போயிருக்காங்க. இதுதான் பெரிய சேலஞ்சா இருக்கு. அதை எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணணும்னு முயற்சி செய்யறோம். வரக்கூடிய காலங்களில் முழுமையான முறையில ரெக்டிஃபை பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி பல சேலஞ்சஸோட தான் பள்ளப்பட்டி மின்ஹாஜ் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். சரிங்களா? அப்போ பெற்றோர்கள் இடத்துல நம்ம மறுபடியும் நம்ம கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, நீங்க முழுமையான முறையில பள்ளப்பட்டியில் இருக்கக்கூடிய நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, நம்ம இங்க கூட ஸ்டாஃப்களுக்கும் முழுமையான முறையில ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நம்மளுடைய இந்த கல்வி நிறுவனத்தை பெருசாவும் முழுமையான முறையில உருவாக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் முழுமையான முறையில அவசியமா ஒத்துழைப்பு கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் முதல்ல சொன்ன மாதிரிதான் உலகத்துடைய நோக்கம் என்ன? பெருசா வீடு கட்டுறது இல்லை, பெரிய சொத்துக்கள் வாங்குறது இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்லிக் கொடுங்க, உலகத்துடைய இன்பங்கள் அனுபவிக்கிறது நோக்கம் இல்லை. பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க. நம்ம ஸ்கூலுடைய எல்லா இஸ்லாமிக் ஸ்டடிஸோட கான்செப்டும் அதுதான். ஸ்கூல்ல இவ்வளவு தூரம் வச்சிருக்கமே, நம்ம கொடுக்கறதெல்லாம் இல்மு தான். ஒரு பையன் சூரா மரண செய்யலாம் இல்மு, துவா மரண செய்யலாம் இல்மு தான். தக்குவா உண்டாகணும், அப்பதான் அந்த இல்மு பிரயோஜனமாகும். இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இல்மு கொண்டு எந்த பிரயோஜனம் அடைய முடியாது. தக்குவாக இருந்தாலும் உறுதியாகும். அப்ப என்ன செய்வோம்? பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுங்க. உலகத்துடைய இன்பங்கள் அனுபவிக்கிறது, உலகத்துடைய சொத்துக்களை சேர்க்கிறது தான் வெற்றி கிடையாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பொறுத்து தான் வெற்றி. அப்போ இதுக்கு என்ன வேணும்? குர்ஆனோட தொடர்பு, ஹதீஸோட தொடர்பு, நபியோட சுன்னத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். மேலான விஷயம் அகலாக்கோட, நல்ல அகலாக்கோட பிள்ளைகளை உருவாக்கினா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும். தாராளமான முறையில் அந்த பிள்ளைகள் மேல மேல வளர்ந்துட்டு தான் இருப்பாங்க. குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருதா இல்லையா? நல்ல அகலாக்கோட வெற்றியாக அவ்வளவு. நபிஸ்ஸலாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அப்படியே ஒரு அழகிய உஸ்வத்துல் ஹஸன் தனக்குள்ள படிச்சது. அதனாலதான் மக்கள் அவங்களை நோக்கி என்ன பண்றாங்க? தாராக்காரியா வராங்க. இப்போ பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். உலகத்தோட நோக்கம் இது இல்லை, சம்பாதிப்பது நோக்கம் இல்லை, அதெல்லாம் தேவைக்காக யூஸ் பண்ணிக்கணும். ஆனா நம்ம உலகத்துடைய நோக்கம் என்ன? ஒரே விஷயம் தான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பண்ணணும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, மக்சது நோக்கம். அது எல்லாத்தையுமே பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லிக் கொடுக்கணும். அதனாலதான் இந்த சின்ன வயசு பிள்ளைகளுக்கும் சூறாக்கள் பண்ண செய்விக்கிறோம். தொழில்முறை முறை தொழுகிறாங்க. ஸ்கூல்ல அல்ஹம்துலில்லாஹ் துஆவோட விஷயங்களை பயிற்சிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நசீஹாவோட சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் நசீஹாவோட சிலபஸ் என்ன செய்ய போறாங்க? படிக்க போறாங்க வரக்கூடிய வருஷங்கள்ல. இதெல்லாம் நீங்க அவசியமான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸ்கூலோட தொடர்புல இருங்க இன்ஷா அல்லாஹ். அவசியமான முறையில என்ன செய்யலாம்? பிள்ளைகளை அழகான முறையில உருவாக்கலாம். அதுக்கு பெற்றோருடைய முழுமையான முறையில ஒத்துழைப்பு நமக்கு வேணும் இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டவோ இன்ஷா அல்லாஹ் அது முழுமையான முறையில அமல் செய்ய அல்லாஹ் உதவி செய்வான். வாஹிதாவே அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். لا تجزعي
وإلى موائد جود مولاك ارعي. يا نفس إن لم تغفري لا تجزعي، وإلى موائد لا تجزعي. يا نفس إن لم تغفري لا تجزعي. يا نفس إن لم تغفري لا تجزعي، وإلى موائد جود مولاك ارعي. يا نفس إن لم تغفري لا تجزعي، وإلى موائد جود مولاك ارعي. وإذا تأخر مطلب فلربما في ذلك التأخير كل المطمع. فاستأنسي بالمنع وارعي حقه، إن الرضا وصف